இந்த கையொப்பம் ஒரு மனிதனுடையதில்லை, ஒரு தேசத்தின் உயிர். இது ஒரு ஒப்பந்தம் அல்ல, இது ஒரு காலத்தின் முடிவு. இது ஆகஸ்ட் 1747. இந்திய நாடு இன்று சுதந்திரம் அடைந்துள்ளது. இனி இந்த மண் இந்தியர்களின் கையில். பல ஆண்டுகளின் காயங்கள் இன்று ஒரு சொல்லில் ஆறுகிறது. இன்று இந்த மண் சுதந்திரம் பெற்றது. Something you call it. ஆட்சியும் அதிகாரமும் இனி இந்த நிலத்தில் இல்லை. இந்த மண்ணில் இனி ஒரு புதிய வரலாறு எழுதப்படும். சுதந்திரம் வந்தது, ஆனா அமைதி வரல. ஒரு தேசத்தின் விதி ஒரு மேசையில் தீர்மானிக்கப்பட்டது. ஒரே மண் 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. இது ஒரு அரசியல் முடிவு மட்டுமல்ல, ஒரு மனித வலியின் தொடக்கம். சுதந்திரம் வந்தது, ஆனால் அமைதி வரவில்லை. ஒரே இரவில் அவர்கள் அகதிகளாக மாறினார்கள். இந்த நிலம் அவர்களின் வீடுதான், ஆனால் அவர்கள் அந்நியர்களாகிவிட்டார்கள். ஒரு புதிய நாடு பிறந்தது, பாகிஸ்தான். இந்த நிலம் பிரிக்கப்பட்டது, ஒரு புதிய எல்லை உருவானது. சுதந்திரம் ஒரு புதிய நம்பிக்கை, ஆனால் அதற்கான விலை மிக பெரியது. சுதந்திரம் கிடைத்தது, ஆனால் அதன் பின்னால் மறைக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன. ஆனால் அதிகாரம் ஒரே மேசையில் இருந்தது. இந்த முடிவுகள் மக்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. 15 ஆண்டுகள் கழித்து சுதந்திரம் இருந்தது, ஆனால் கட்டுப்பாடு மாறவில்லை. புதிய ஆட்சி, புதிய முகங்கள், ஆனால் அதே அதிகாரம். அழகான மலைகள், அதன் மடியில் வாழும் மக்கள், இயற்கையோடு ஒன்றாக தங்களோட வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கு மனிதர்கள் மட்டும் வாழவில்லை, மலை கூட சுவாசிக்கிறது. இந்த மலை யாருடையதும் இல்லை, ஆனால் இதை காப்பது ஒரு மனிதன். இந்த மலை, இந்த மக்கள் இவங்களுக்கு சொந்தம்னு நினைச்சாங்க. அவர்கள் வந்தது பேசிக்க நன்றில்ல, ஆள வேண்டும்னு. அப்பா, இந்த மலை நம்மது தானே? நம்மதுதான். நம்ம உயிரோட சேர்ந்த மண் இது. ஆனா கீழே இருந்து சில பேர் வந்திருக்காங்க, நல்லவங்களா தெரியல. இந்த மலையில நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு போதாது. கீழே வந்தீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு வீடு தரும். நான் கேட்டதுனாலதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஐயா, எங்களுக்கு இங்கேயே பள்ளி, மருத்துவமனை, அந்த வசதிகள் எல்லாம் கட்டித்தர முடியாதா? அனைத்து வசதியும் கீழே தான் உடனே கிடைக்கும், மலையில அது சிரமம். அப்போ எங்களுக்கு அந்த சலுகையே வேண்டாம். எங்க சந்ததி எல்லாம் இங்கதான் இருக்கும். எதிர்காலம் பற்றி பேசுறீங்களா? எங்களோட கடந்த காலத்தையே நீங்க எரிச்சிட்டீங்க. நாங்க கேட்டது வாழ்க, நீங்க தர்றது கட்டுப்பாடு. இந்த மலை எங்களோட சொத்து இல்ல, எங்களோட உயிர். நான் பேசுறது வாய்ப்பு மாதிரி கேட்கலாம். இந்த மலை விட்டு நீங்க கீழே இறங்கலன்னா இந்த இடம் காலியாகும். அரசாங்கம் முடிவு எடுத்தாச்சு, எதிர்த்து நின்னா நீங்க போற வழி எங்க தெரியும். பின்னாடி போங்க, யாரும் நகராதீங்க. இப்போ நடந்ததுக்கெல்லாம் நீதான் காரணம். இனி நடக்க போறதுக்கெல்லாம் நீயே பொறுப்பு. அதுக்கு தயாராகிரு. இது முடிஞ்சதில்ல, இப்பதான் ஆரம்பம். என் மலை, என் மக்கள் யாரும் கைய வைக்க முடியாது. அவங்க கீழே வரமாட்டாங்க போல. வருவாங்க, அல்லாட்டி வர வைக்கலாம். எப்படி சார்?
இரவு அவங்க வர வைக்கலாம். எப்படி சார்? இரவு அவங்க நிம்மன் தெரியாம நடக்கணும். ஊரை எரிச்சிருங்க. அந்த வரையன் உயிரோட எரிச்சிருங்க. இது அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா ஏதோ தவறா இருக்கு. சத்தம் பண்ணாதீங்க. அனைத்து வீட்டையும் சுத்தி பிடிங்க. யாரும் வெளியே வரக்கூடாது. அந்த வரையன் வீடு முதல்ல ஏதோ சரியில்லை. கீழே போகணுமா? வரையன் இல்ல. இப்ப இந்த மலை நமக்கே. சார், மீதமுள்ளவர்கள் யாரும் மீந்துடக்கூடாது. கிராமம் முடிஞ்சது, அவங்க உயிரும் முடிஞ்சிருக்கும். வரையன் இல்லனா இதெல்லாம் எவ்வளவு சுலபம்னு பாரு. சார், வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்பதான் ஆரம்பம். இது முடியல. இது நம்ம ஊரா? அண்ணா அண்ணா எல்லாம் அழிச்சிட்டாங்க. நாங்க தடுக்க முடியல. எல்லாம் போய் எல்லாம் போயிடுச்சு. இது உண்மையை நம்ப முடியல. நீங்க போகணும்னா போங்க. இந்த மலை எதுக்காக இருந்தாலும் விட்டுடாதீங்க. வரையா இந்த நிலம் யாருடையது தெரியுமா? இதுல வாழ்ற மக்களுடையது. ஆனா வளர்ச்சி வேண்டும்னா சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. இந்த மலை முன்னேற்றத்துக்காக மாற்றப்படணும். தேவை என்றால் காலி செய்யப்படும். இந்த மலை மக்கள் கீழே இறங்கணும். அது அரசாங்கத்தின் உத்தரவு.
இது வளர்ச்சிக்காக தான் நீங்கள் ஒத்துழைக்கணும். இந்த மலை மக்களுக்கு நாங்கள் நல்ல வாழ்க்கை. என்னடா பார்த்து நிக்கிறீங்க? அடிச்சு கொல்லுங்க. ஒரு பயம் பிறந்தது. ஒரு செய்தி முதலில் ஒரு காகிதத்தில் தான் தெரியும். ஆனா அது பரவ ஆரம்பிச்சா மக்களிடம் போகும்போது அது உண்மையா இல்லையா என்று யாரும் கேட்க மாட்டாங்க. பயம்தான் முதல்ல பரவும். அந்த பயத்துக்கு ஒரு பெயர் கிடைச்சாச்சு, வரையண்டன். சார், கண்ட்ரோல் பண்ணான்னு இல்லைன்னா சிச்சுவேஷனுக்கு விட்டு போகும். இது ஒரு மனுஷன் இல்லை, இது ஒரு ஆரம்பம். அவனை கண்டுபிடிங்க, எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க. சட்டத்தை மீறினால் அதன் முடிவு கடுமையாக இருக்கும். வரையன் சட்டத்துக்கு எதிரான தீவிரவாதி என்று அறிவிக்கப்படுகிறார்.